குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கடந்த 2 நாட்களாக பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவுட்டர் ரிங் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். போக்குவரத்து நெரிசல், மெட்ரோ ரயில் தாமதம் மற்றும் மின்தடை ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் வானிலை நிலவரத்தை கவனித்து பயணத்தை திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக சில்க் போர்ட் சந்திப்பில் தேங்கியுள்ள தண்ணீரால் இன்று காலை பீக் ஹவர் டிராபிக் முற்றிலும் ஸ்தம்பித்தது. சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் பகுதிகள் பல வாகனங்கள் நீரில் மூழ்கின. தாழ்வான சுரங்கப்பாதைகள் மற்றும் வெள்ளம் சூழ்ந்த சந்திப்புகளை தவிர்க்குமாறு போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மின்னல் தாக்கியதில் பல இடங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெஸ்காம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகள் காரணமாக மெட்ரோ ரயில்கள் வழக்கத்தை விட மெதுவாக இயக்கப்படலாம் என்பதால் முக்கிய நிலையங்களில் அலுவலகம் செல்வோரின் கூட்டம் அலைமோதுகிறது. சாலைகளில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாய்ப்புகளை வழங்குமாறு நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். பிபிஎம்பி அதிகாரிகள் தற்போது வடிகால் அடைப்புகளை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மரங்கள் விழுந்தாலோ அல்லது வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டாலோ பொதுமக்கள் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு பருவமழையின் போதும் நகரின் உள்கட்டமைப்பு சந்திக்கும் சவால்களை இந்த மழை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. திடீர் மின்தடையை சமாளிக்க மொபைல் போன்களை சார்ஜ் செய்து கொள்வதுடன் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. பெங்களூருவில் மழைக்காலம் தொடங்கிவிட்டதையே இந்த வானிலை மாற்றம் உணர்த்துகிறது. பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் போக்குவரத்து துறையின் அறிவிப்புகளை தவறாமல் பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிகாரப்பூர்வ செயலிகள் மூலம் சாலை நிலவரங்களை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள். வீட்டை விட்டு கிளம்பும் முன் கூகுள் மேப் மூலம் டிராபிக் நிலவரத்தை சரிபார்ப்பது தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.